Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். தேசிய பாடத்திட்டத்தை ஒப்பிடும்போது மாநில பாடத்திட்டம் தரம் குறைவா இருக்கு அப்படின்னு ஆளுநர் RN ரவி சொல்றாரு. இதற்கு பல்வேறு தரப்புல இருந்து கண்டனங்கள் வந்திருக்கு. ஆளுநர் இது குறித்து இப்படி சொல்றாரு அப்படின்னா எதன் அடிப்படையில மாநில பாடத்திட்டம் தரம் குறைவா இருக்குன்னு சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஏற்கனவே நம்ம நக்கீரன் வாசகர்களுக்கு ஒரு நினைவூட்டலுக்காக மாநிலங்கள் வர்சஸ் ஒன்றியம், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் புதிய கல்விக் கொள்கை 2020 அதுல அவங்க NCERT கவர்னர் சொன்னது மாதிரி தேசிய கல்விக் கொள்கையினுடைய சிலபஸ் பொருள் அடக்கம் பாடத்திட்டத்தில் வகுக்கிறது. இந்த சப்ஜெக்ட்ல மாநிலங்களினுடைய தரம் குறைவாக இருக்கிறது, தேசிய அளவிலான பாடத்திட்டம் சிறப்பாக இருக்கிறது என்பது அவருடைய வாசகம். நம்முடைய நாளிதழ் படிக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு அவருடைய அந்த வாசகத்துல எந்த அளவுக்கு பொய் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 3 விஷயத்தை சொல்லலாம். ஒண்ணு, வான்வெளியில சாதனைகள் இந்தியா சமீபத்துல அதிகமா கொண்டு வரோம். விண்வெளி பயணத்துல இந்த விண்வெளி பயணத்துல சமீபத்துல இந்த வில்லியம்ஸ் போறதுக்கு முன்னால நம்முடைய அந்த ஏவுகணையில அதிகபட்சமா இந்தியால உருவாக்கப்பட்ட சின்ன சின்ன பொருட்களை வச்சு நம்ம அந்த ஏவுகணையை சிறப்பாக வெற்றிகரமாக முடித்தோம். இது சம்பந்தமான அந்த விஞ்ஞானிகள் கூட்டத்துல மற்ற இடங்கள்ல இந்தியாவினுடைய அந்த விண்வெளி பயணத்தினுடைய சிறப்புகளை பற்றி நாம் பாராட்டி பேசினோம். கவர்னருக்கு பாடம் எடுத்த RSS தலைவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, விண்வெளி பயணத்தில் ஆளில்லா விண் பயணம் உட்பட இதிகாச காலத்திலேயே நாம் சாதனை அடைந்திருக்கிறோம். விண்வெளி பயணத்துல ஆளில்லா பயணத்தில் மற்ற நாடுகளை விட நாம சாதனை படைந்திருக்கோம். இப்ப இல்ல, விஞ்ஞான வளர்ச்சி நடந்த இப்ப இல்ல, இதிகாச காலத்துல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, எந்த விதமான பெட்ரோல் டீசல் மற்ற வேலைகள் இல்லாம ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்ன உடனே அனுமார் மேல போனார் பாருங்க. அந்த சாதனை, அந்த டெக்னாலஜி, அந்த நாலேஜ் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு. இது ஏன் இப்ப கொண்டு வந்து நாம இந்த விஷயத்துல போடுறோம்னு சொன்னா, NCERT ஏற்கனவே கல்வியாளர்கள் கொண்ட குழு 13 பேர் கொண்ட குழு ஒண்ணு இருக்கும். அந்த 13 பேர்ல ஒரு 5 பேரை எடுத்துட்டு இவங்க ஜோதிடம் பார்க்கக்கூடிய இதிகாச புத்தகங்கள் எழுதிய ஒரு 6-7 பேரை இணைச்சாங்க. அந்த 6-7 பேர் இணைச்சப்போ அவங்க சொன்ன வாசகம் என்னன்னு சொன்னா, இதிகாச காலத்துல இந்தியாவில் என்ன நடந்ததோ அதை சேர்த்து இந்த பாடத்திட்டத்துல மாணவர்களுக்கு சொல்லுங்க. அதாவது நீங்க விண்வெளி பயணத்துல எப்படி போச்சுன்னு சயின்ஸும் சொல்லுங்க. அதற்கு முன்பு அந்த ராமாயணத்துல ராமனுக்கு உதவி செய்வதற்காக அனுமான் எந்த விதமான வாகனமும் இல்லாம அப்படியே போய் அந்த ஏற்பாடு பண்ணிட்டு வந்தாரு அப்படின்றத சொல்லுங்க. அந்த கூட்டத்திலேயே ஒருத்தர், பீகாரை சேர்ந்த ஒருத்தர், அவர் கடவுள் மறுப்புவாதி. அப்ப அவர் என்ன கேட்டாருன்னு சொன்னா, பாலம் கட்டாமல் எந்த வாகனமும் இல்லாமல் அனுமார் போனது அப்புறம் பார்ப்போம், எந்த வாகனமும் இல்லாம ராவணன் எப்படி சீதையை தூக்கிட்டு போனாருன்றதையும் சேர்த்துடலாமான்னு கேட்டு அந்த விவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். இப்ப நீங்க இந்த NCERT தேசிய பாடத்திட்டத்தினுடைய தரத்தை தெரிஞ்சுக்கங்க. தேசிய பாடத்திட்டம் சரியல்ல என்று மாநிலங்கள் குறை சொல்லல. தேசிய பாடத்திட்டத்திற்கு உருவாக்கப்பட்ட குழுவில் விஞ்ஞானிகள், படிப்பாளிகள் இருக்க வேண்டும் என்ற நியதி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த முதல் பீரியட்ல கம்மியா இருந்தது, 2வது பீரியட்ல அதிகமாயிடுச்சு. இப்ப நீங்க உங்களுடைய நாலெட்ஜுக்கும் நம்ம வாசகர்களுடைய பிள்ளைகளுடைய கவனத்திற்கும் ஒரு செய்தி கொண்டு வர பாருங்க. தேசிய பாடத்திட்டத்தின்படி நடக்கக்கூடிய பள்ளிகள் தமிழ்நாடு தவிர மற்ற பள்ளிகள்ல ஒரு உத்தரவு கொண்டு வந்திருக்கான். என்னன்னு சொன்னா, +2 மார்க், அந்த மார்க் கணக்கில் வைக்க மாட்டேன், நீட் என்ற போட்டித் தேர்வு, அதன் மூலமாக மேல்கல்வி.
இப்போ இன்னொரு உத்தரவு உள்ள போகுது. 9th 10th 11th 12th 9 10 11 12ல 9வதுல 15%, 10வதுல 20%, 11வதுல 25%, 12வதுல 40%. இதை கூட்டிங்கன்னா 100 வரும். இதுதான் +2 மார்க் என்று ஒரு உத்தரவு சர்க்குலரை சந்தில அனுப்பிட்டான். இப்ப இன்னைக்கு இந்தியா பூரா இந்த 9வதுல இருந்து டியூஷன் எடுக்கக்கூடிய அந்த வியாதி அதிகமாவது. அரசு பள்ளிகளினுடைய சப்ஜெக்டை கீழே தள்ளுறான். இப்ப நீங்க ஏற்கனவே நமக்கு கடலூர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய முதல் தவணை கொடுக்கலன்னு கேட்டப்போ நீங்க ஏன் தேசிய அந்த ஸ்கீமுக்கு கொண்டு வரலன்னு வேற கேட்டான். அப்போ கல்வித்துறை அமைச்சர் ஒரு மோசமான ஆளாக இருந்து கொண்டு RSS நடவடிக்கைகளுக்கு அமுலாக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்து வருகிறார். NCERT மேலா மாநில கல்வி திட்டம் மேலா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அனைத்து பள்ளிகளுக்கான பொது மேடை அதன் சார்பா நம்முடைய பிரின்ஸ் கஜேந்திர பாபுவும் ஓய்வு பெற்ற சந்துரு அவரும் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அது புள்ளி விவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் 100 பல்கலைக்கழகங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட். அந்த 100 பல்கலைக்கழகங்களும் பாடத்திட்டம் எதுல அதிகமா வந்திருக்குன்னு சொன்னா மாநில பாடத்திட்டத்தில் உள்ள கல்லூரிகள் வந்திருக்கு, யூனிவர்சிட்டிஸ் வந்திருக்கு. டாப் 10 NCERT இருக்கக்கூடிய பள்ளிகள் வரல, அந்த காலேஜஸ் வரல. முதல் 1 ஏற்கனவே இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் தான் இன்றைக்கும் முதல்ல இருக்கு. அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரை அவர் சொன்னது போல இதிகாசங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற RSS கொள்கையை சிலபஸ்ல இல்லை என்பதனால அது நல்ல பாடத்திட்டம் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆக்சுவலா உலகம் போர்க்கின்ற அளவிற்கு கல்வியினுடைய அந்த ஆராய்ச்சியை கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து நாடுகளினுடைய குழுவே மாநிலத்துல தமிழ் மாநிலம் 15 ஸ்பெஷல் கேரக்டர்ல 12 ஸ்பெஷல் கேரக்டர் கொண்டு தமிழ்நாடு இன்றும் கல்வியில் தரத்தில் முதன்மையாக இருக்கிறது என்று அறிவிச்சிருக்காங்க. பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நீட்டை ஆதரிக்கக்கூடிய பாலகுருசாமி முன்னாள் துணை வேந்தரே கவர்னருடைய ஸ்டேட்மெண்ட் ராங் என்று சொல்லியிருக்காரு. அப்போ கல்விக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை நம்ம இங்க போட்டிருக்கோம். இவர் RSS செயல்பாட்டை இங்க ஊக்குவிக்கிறார். ஆகவே அவரை உடனடியாக கவர்னர் பதவியிலிருந்து எடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டம் என்பது தமிழ்நாடு பூரா நடந்துகிட்டு இருக்கு. மாநிலத்தினுடைய கல்வி சிறப்பாக இருக்கிற வல்லுநர் குழுவோட சிறப்பாக தயாரிக்கப்பட்டு இந்திய அளவுல முதல்ல இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நம்ம அரசியல் காரணங்களுக்காக சொல்லக்கூடிய கவர்னருடைய கூற்று பொய்யானது என்பதை நாம் அதிக அளவுல பிரச்சாரம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. மாநில பாடத்திட்டம் தரம் குறைவா இருக்கு அப்படின்னு இங்க இருக்கிற கவர்னர் சொல்றாரு. அதுக்கு எதிர்ப்புலாம் இங்க வந்திருக்கு. இப்ப மத்திய பிரதேசத்துல அக்பரை பத்தியே இருக்கக்கூடாது பாடத்திட்டத்துல அப்படின்னு அங்க இருக்கிற கல்வி அமைச்சரே பேசினதாக ஒரு தகவல். அதாவது மத்திய பிரதேசத்தினுடைய அமைச்சரவையே ஒரு வித்தியாசமான அமைச்சரவை. உங்களுக்கு மத்திய அமைச்சரவையில இருக்கக்கூடிய ஒரு 6-7 பேர் முழு நேர RSS ஆட்கள் தான். அவரு யாரு இவங்க அப்படின்னு நீங்க ஆரிஜின் பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் சாலை அப்படின்னு டெல்லியில ஒரு சாலை இருந்தது. அவுரங்கசீப் சாலை என்பதை அந்த வேற பேர்ல மாத்தணும் பிடிவாதம் பண்ணி போராட்டம் பண்ணி மாத்தினவர் தான் அங்கத்த உள்துறை அமைச்சர். கல்வித்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே மத்திய பிரதேசத்துல 2-3 கட்சியில இருந்துட்டு RSSல ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு போயிட்டு வந்தவர் தான் கல்வி அமைச்சரா இருக்காரு. அவர் ஒரு கல்வி அமைச்சர் தலைமை தாங்கக்கூடிய ஒரு கூட்டத்துல நிறைய அதிகாரிகள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த அதிகாரிகள் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், முகலாய மன்னர்கள்ல சிறப்பு மித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அக்பர் என்பது நமக்கு தெரியும். அசோகர் மரங்களை நட்டார் என்பது எந்த அளவுக்கு ஃபேமஸா சொல்லப்பட்டதோ அதே போல அக்பர் அனைத்து மக்களிடமும் நல்ல பேர் வாங்கினார் என்ற செய்தி நம்மள மாதிரி படித்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற போதே கல்வி அமைச்சர் தலையிட்டு என்ன சொல்றாருன்னா, முகலாய மன்னர்கள் இந்தியாவில் இந்திய ஆட்சியை போரின் மூலமாக பிடித்து கொண்டார்கள். ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அவங்களுடைய காலம் போய்விட்டது. அவங்களுடைய வரலாறை நம்ம திருப்பி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அக்பரை பற்றிய எந்த விவரங்களோ
அல்லது இஸ்லாமிய மன்னர்களுடைய எந்த சப்ஜெக்டையோ நாம பாடத்திட்டத்தில் வைக்க போவதில்லை. ஆகவே அந்த சப்ஜெக்ட பேசாதீங்கன்னு தலையிட்டு பேசியிருக்காரு கல்வி அமைச்சர். இது அங்க இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் அப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அனைத்து மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய அணுகுமுறையை அக்பர் கடைபிடித்தார் என்று சொல்வதற்காக தான் அந்த கூட்டத்தில் அந்த அதிகாரி அதை பேசியிருக்காரு. ஆனால் அது மறைக்கப்பட்டு இப்படி வெறுப்பாக பேசப்படுகிறது. இது கல்வி துறையில இருக்கக்கூடிய நம்முடைய அறியாமையை விளக்குகிறது என்றுதான் பேப்பர்ல வருது. குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டாலே உடனே வீட்டை இடிப்பீங்களா? இது சட்டப்படி குற்றம், ஒட்டுமொத்த எல்லா மாநிலங்களுக்கும் இது தொடர்பான ஒரு சட்டம் வகுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நேற்று காட்டமான ஒரு பதிவை பண்ணியிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த புல்டோசரை வச்சு இடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உத்தரப்பிரதேசத்தில் நம்ம அதிகமாக அண்மையில் கேள்விப்பட்டோம். பிரச்சனையே நம்ம பழசுல இருந்து போலாம். உத்தரப்பிரதேசத்துல அந்த மாநில அமைச்சர் சட்ட விரோதமாக புல்டோசரை தலைமை தாங்கி ஒரு டீம் மூலமா மிரட்டல் அணுகுமுறையை கடைபிடிக்கிறார். அது உத்தரப்பிரதேசத்துக்குள்ள பொருத்தம். ஆனால் பிஜேபி ஆளுகின்ற எல்லா மாநிலங்களிலும் வழக்குகள் எப்படி வருதுன்றத இந்த உச்சநீதிமன்றத்திலேயே அன்னைக்கு மத்தியானம் நம்ம சந்திரசூட் பேசும்போது சொல்றாரு, அரசியல் அமைப்பு சட்டத்தின் சட்ட பிரிவுகளை பாருங்கள். நீதிபதிகளுக்கு ஒரு அப்பீல் விடுறாரு. அரசியலமைப்பு சட்டத்தின் சட்ட பிரிவுகளை பாருங்கள். அது எந்த அரசியல் கட்சியால் வருகிறது, யாருக்கு எதிராக வருகிறது என்று பார்க்காதீர்கள். இது அவர் அந்த அப்பீல் விட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, உத்தரப்பிரதேசத்துல ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு இஸ்லாமிய வழித்தோன்றலான ஒருத்தர், அவர் ஒரு வழக்குல சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்டிருக்காரு. அந்த சம்பந்தப்பட்ட வழக்கு என்பது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. விசாரணையும் முடியல, அடுத்த ஹியரிங் இருக்கிறது. இதற்கு நடுவே அவரை அச்சுறுத்துவதற்காகவும் அவர் பின்னால் இருக்கக்கூடிய மக்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் அந்த வீடுகள் இடிக்கப்பட்டன. கிட்டத்தட்ட அந்த ஏரியாவில் ஒரு 13 பெரிய வீடுகள், அதாவது 100 வருடத்திற்கு மேல இருக்கக்கூடிய பாரம்பரியமான வீடுகள் இடிக்கப்பட்டன. அதுதான் வழக்காக வந்திருக்கு. வழக்காக வருகின்ற போது இந்த மாதிரி ஒரு மோசமான புல்டோசர் ராஜ்யம் என்பது சரியா என்று நீதித்துறை கேட்டிருப்பது பாராட்டுக்குரியது. இது வெறும் பிஜேபி மாநிலங்கள் இந்த புல்டோசர் சப்ஜெக்ட அச்சுறுத்துவதற்காக செய்வதா நினைக்க வேண்டாம். மைனாரிட்டி டீம் என்றால் மெஜாரிட்டிக்கு அவங்க பயப்பட வேண்டும் என்பது RSS கொள்கை. அந்த கொள்கையை அமுலாக்குவதற்கு மாநிலத்துடைய முதல்வர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். இன்னும் சொல்ல போனா இப்படி பயன்படுத்துற முதலமைச்சர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும். நம்ம நாட்டில் அதுக்கு அரசியலமைப்பு சட்டத்துல இடம் இருக்கு. ஆனால் எதிர்ப்பு இயக்கங்கள் வேகமா வரல, அச்சத்தின் காரணமா. நல்லவேளை நீதிபதி அதை நீங்க இப்படி பண்ணக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய எல்லா நீதிபதிகளுக்கும் ஒரு நல்வழி காட்டுதலாகத்தான் அமைஞ்சிருக்கு. மகாராஷ்டிராவில் ரயிலில் சாப்பிட்டு இருந்த முதியவர், அவர் சாப்பிட்டு இருந்தவர் ஒரு கும்பல் தாக்கியிருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் உடனடியாக அவங்க செல்வாக்கை பயன்படுத்தி வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே. அதாவது ரயில்ல தாக்கப்படுகின்ற நிகழ்ச்சி அநேகமா ரயில் பயணம் செய்பவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அனுபவமாக சமீபத்தில் மோடி 3வது முறையா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிகமாகுது. இது நாம சொல்லல, வயர் அண்ட் பிளிட்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா 3 பத்திரிகைகளையும் போன ஞாயிற்றுக்கிழமையும் அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு கட்டுரை எழுதுறாங்க. அந்த கட்டுரையில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு ஏரியாவில இருந்து ஒரு ஏரியாவுக்கு விசேஷத்துக்காக பயணம் செய்கின்ற போது தாய் மகனிடம் தாலியை எடுத்துரு, முழுசா மீசையை எடுத்துரு, நீ இஸ்லாமியன் என்று தெரியாத வண்ணம் ரயில்ல புறப்பட்டு வா. ஒரு இஸ்லாமிய அம்மாவுடைய வேண்டுகோள். அந்த பையன் போக வேண்டிய இடம் கல்கத்தா, அவன் கிராஸ் பண்ண வேண்டியது குஜராத் தாண்டி. ஒரு அம்மாவுக்கு என்ன பயம் வருகிறது என்று சொன்னால், அந்த ட்ரெயின்ல ஏதாவது ஒரு முஸ்லீம் ஆளுங்களை யாராவது அடிச்சு ஏதாவது பண்ணுவாங்களோன்னு நினைக்கிறாங்க. இப்ப நம்ம மகாராஷ்டிரா ட்ரெயின்ல அடிச்சு சாகடிச்சவருடைய நிகழ்ச்சி என்பது சர்வ சாதாரணமான நிகழ்ச்சி, ஒன்றும் கிடையாது. அவர் எடுத்துட்டு வந்த சாப்பாட்டை அவர் சாப்பிட்றாரு. அது சப்பாத்தி பிளஸ் சிக்கன். அது சிக்கன் என்பது ஏற்றுக்கொள்ளாத அவரோட பயணம் செய்த ஆட்கள் சந்தேகத்தோட இது என்ன கறின்னு கேட்க, அவர் அதை இந்த கறி என்று சொல்ல,
அது பசுக்கரியா என்று இவர்கள் கேட்க 2 பேருக்கு இடையில ஒரு வாக்குவாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் சேர்ந்த கும்பல் ஒரு வயசானவரை அடிச்சு சாவடிச்சிருக்காங்க. அவருக்கு உதவியா 10 பேர் இருந்திருக்காங்க. நான் சொல்றது செத்து போன முதியவருக்கு உதவியா இல்ல, இந்த அடிச்ச 9 பேருக்கு உதவியா 10 பேர், ஒரு 19 பேர் கொண்ட கும்பல், ஒரு போகியில் இருக்கக்கூடிய ஆட்கள் அவரை அடித்து சாகடித்திருக்கிறார்கள். உடனடியா ரயில்வே காவல் நிலையத்திற்கு அங்க இருக்கக்கூடிய முகநூல் அந்த ஃபாலோவர்ஸ் மூலமா தகவல் தெரிவிக்கப்படுகிறது. நல்ல உடனடியா காவல்துறையில தலையிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த 19 பேர் இல்லாம அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான ஆட்களை கைது செய்கிறார்கள். கைது செய்யும் போது நமக்கு வந்திருக்கக்கூடிய நியூஸ் என்னன்னு சொன்னா, இவர்கள் பணியாற்றக்கூடிய பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் கலாச்சார காவலர்களாக பணியாற்றிய இவர்கள் தான் காவல்துறைக்கு தேர்வு செய்யப்பட்டு காவல்துறை செலெக்ஷனுக்கு போகக்கூடிய ஆட்கள் இவங்க. இவன் காவல்துறை போயிட்டான்னா எப்படி இருக்கும் என்று அந்த பத்திரிகையில அந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அப்போ இது 9வது ஆளு, ஒரு 9வது ஆளு சாவடிச்சிருக்கிறோம். தாக்கப்படுதல் என்பது 60வது ஆளு. அதாவது இஸ்லாமியரை தாக்குதல் என்பது 60வது நிகழ்ச்சி, மரணம் என்பது 9வது நிகழ்ச்சி. அப்படியே கொஞ்சம் ஹரியானாவுக்கு வாங்க. ஹரியானாவில் +2 படிக்கக்கூடிய பையன் ஒரு மெக்கானிக் ஷாப்ல பார்ட் டைம்ல வேலை செய்யறான். கார்ல மாடுகள் கடத்தப்படுகிறது என்ற செய்தி வதந்தி, அந்த காரை கல்லால அடிச்சு உடைக்கிறாங்க. அதுக்குள்ள இருந்த ஒரு பையனை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. சிவியர்லி இன்ஜூர்டு, மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்போட மருத்துவமனைக்கு செல்லப்பட்டிருக்கிறான். அப்போ இந்த வெறுப்பு அரசியல் என்பதும் அச்சம் ஏற்படுத்துதல் என்பதும் பிஜேபி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இப்ப மோடி ஆட்சியில கொஞ்சம் கூடுதலா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஆரோக்கியமானது இல்லை. இதையும் சேர்த்துதான் சந்திரசூட் சொல்றாரு, வழக்குக்கு வருகின்ற போது அவன் யார் என்று பார்க்காமல் அரசியல் சட்டப்படி ஆர்டிகிள் 21 படி அச்சமின்றி அவன் வாழ்வதற்கான உத்தரவாதத்தை அரசியலமைப்பு சட்டத்துல நாம தான் தரணும். அவன் யார் வரான், யாரு கூட வரான் என்று சந்திரசூட் கேட்டிருக்காரு. இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டியது. பிஜேபி மாநிலங்கள்ல மிக மோசமாக இருக்கிறது என்கின்ற நிலை நீடிக்கிறது. சட்ட திருத்தத்தின் மூலம் இந்த வழக்குகளை சந்திக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஜாமீன் கிடைக்கல. இப்ப மனோஜ் சிசோடியா ரொம்ப நாள் உள்ள இருந்தாரு, இப்பதான் வெளில வந்தாரு. இப்ப செந்தில் பாலாஜி உள்ள இருக்கிறாரு ஜாமீன் கோரி. அவரும் பலமுறை மனுக்கள் போட்டாரு. இந்த வழக்கு எப்ப முடியும், இப்ப முடியாது, அதுக்காக உள்ளே இருக்க முடியுமா, ஜாமீன் கொடுங்கன்னு பலமுறை கேட்டு பார்த்துட்டாங்க. இந்த வழக்குகளை அமலாக்கத்துறை போன்ற மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டுல உள்துறை அமைச்சரனுடைய ஆதரவோட செயல்படக்கூடிய அமைப்புகள் ஒரு அச்சத்தை உருவாக்குவதற்கு அல்லது பிஜேபியில அவங்களை சேருவதற்கு இதை பயன்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஜார்க்கண்ட்ல நம்ம அரெஸ்ட் ஆகி உள்ள போன உடனே அண்ணனை முதலமைச்சரா போடலாம் அப்படின்னு ஒரு யோசனை வச்சு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்கி அண்ணன் பையனுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கல, கொடுக்கலன்ற காரணத்துக்காக அந்த கட்சியில இருந்து ஆட்கள் 3 பேரை இழுத்துட்டு பிஜேபியில சேர்த்துட்டாரு ஜார்க்கண்ட்ல சமீபத்துல அமித்ஷா அவர்கள். அப்போ இந்த அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடு பிஜேபியினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக செயல்படுகிறது. செந்தில் பாலாஜி வழக்கம் கிட்டத்தட்ட அப்படிதான். அவரு முதல் முறை அந்த பெரிய ஆபரேஷனுக்கு முன் உள்ள ஜாமீன் சிஸ்டம் வேற, அதற்கு பின்பு உள்ள ஜாமீன் சப்ஜெக்ட் என்பது வேற. அவருக்கு ஜாமீன் என்பது திட்டமிட்டு மறுக்கப்படுகிறது. அதுக்கு வரக்கூடிய ஒரே ரீசன் என்னன்னு பார்த்தா, அவரை அரெஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய செக்ஷன் என்பது அரசியலமைப்பு சட்டம், குற்றவியல் சட்டம் அந்த சப்ஜெக்டுக்குள்ள வராத சமீபத்தில் கொண்டு வந்த திருத்த சட்டத்தின் மூலமா கொண்டு வராங்க. அப்படி திருத்த சட்டம் மூலமா கொண்டு வருவதற்கு ஜாமீன் இல்லை என்பதனால அரசியல் பழிவாங்குதல் நீடிக்கிறது. அதன் மூலமா அவரை மிரட்டுவதற்கு சாத்தியம் என்பதுதான் டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால். நீங்க சொன்னது போல ஏற்கனவே இருக்கக்கூடிய சிசோடியா அந்த டெல்லியினுடைய அமைச்சர், அப்புறம் நம்ம இவரு இப்ப கேரளாவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 ஆட்கள் மேல அந்த மாதிரி வழக்கு இருந்து இப்பதான் அந்த வழக்கு முடிவுக்கு வந்தது. நம்ம கவிதா, நம்ம ஆந்திராவில் இருக்க அந்த டிஆர்எஸ் கட்சியினுடைய நிர்வாகியா இருக்கக்கூடிய கவிதா, இப்ப இப்படிப்பட்ட ஆட்களை மிரட்டுவதற்கு மத்திய அரசு பயன்படுத்தக்கூடிய இதுல ஜாமீன் ப்ரொவிஷன்ஸ் வேண்டும் என்று கபில் சிபில் போன்றவர்கள்லாம் ஆர்கியூ பண்ணி அதுல இப்ப உச்சநீதிமன்றம் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்குன்னு சொன்னா, ஜாமீன் மறுப்பு என்பது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை பறிப்பதாகும். அவங்களுக்கு நேச்சுரல் கிரவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சட்ட வகைகளின் படி
ஜாமீன் என்பது கொடுக்கப்பட வேண்டும் என்ற திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இது நீதித்துறையில ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல முன்முயற்சி, பிஜேபிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பின்னடைவு என்றுதான் நாம் இதை பார்க்க முடியும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.